Hi friends, welcome to Healthy Food. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 5 பாதாமை நைட்டே ஊற வச்சுட்டேன். நீங்கள் நைட்டே ஊற வைக்கலன்னா ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் சுடு தண்ணி விட்டுட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் பால் பண்ண போகிறேன். அதனால 5 பாதாமை ஊற வச்சுருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. நார்மலாக 1 லிட்டர் பாலுக்கு 20லேருந்து 25 பாதாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் நார்மலாக நம்ம டெய்லி குழந்தைக்கு பால் கொடுக்குறோம் இல்லையா, வீட்டில் பால் காய்ச்சி கொடுப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த பாதாமையும் அரைச்சி நான் சேர்த்து பால் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இந்த பாதாம் எல்லாம் உளிச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போது இதை கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் பால் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. நான் 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துறேன். நீங்கள் நல்ல திக்காக வேணும் அப்படின்னா நல்ல திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. நான் நார்மலாக பாப்பாவுக்கு பால் காய்ச்சி கொடுக்குறப்போ எப்படி காய்ச்சுவோமோ அந்த பால் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டு நான் சேர்த்துருக்கேன். இது கூட இந்த பால் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பாதாம் போட்டு அரைச்சி வச்ச பாலையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்படி நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நீங்கள் நல்ல திக்கான பாதாம் பாலாக வேணும் அப்படின்னா நீங்கள் திக்கான பால் சேர்த்துக்கோங்க, தண்ணி சேர்த்தாதீங்க. நான் ரெகுலராக பாப்பாவுக்கு ஊற்றுற பால் தான், அதனால் தண்ணி பால் தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் நான் இதை பண்ணுறேன். இன்றைக்கி கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துறேன் நான். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் சர்க்கரை சேர்த்துறேன், நீங்கள் பனங்கள் கண்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிடுங்க. நான் யூஸ்வலாக பாப்பாவுக்கு பனங்கள் கண்டு போட்டு தான் கொடுப்பேன். கலக்கிட்டு அவ்வளோதான், நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். பனங்கள் கண்டு நீங்கள் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பனங்கள் கண்டு போட்டுக்கோங்க. அது கரைஞ்சிரும், அந்த சூட்டுலேயே அது கரைஞ்சிரும். பனங்கள் கண்டு போட்டு ஆற்றுனீங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். அவ்வளோதான், உன்னை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பாதாம் பால் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது நார்மலாக பாதாம் பால் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெடி பண்ணாமல் வீட்டில் குழந்தைக்கு பால் காய்ச்சிறப்போ இந்த மாதிரி பாதாமை அரைச்சி உள்ளே சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் ஹெல்த்தி. ஏன்னா ஊற வச்ச பாதாமை குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க வீட்டில். அதுக்காக இந்த மாதிரி பாலில் கொடுத்துட்டிங்கன்னா பாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பனங்கள் கண்டு போட்டு கொடுக்குறப்போ நீங்கள் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எதுவுமே எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை. இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக பாதாமை துருவி மேலால் சேர்த்துருக்கேன். இது பெரியவங்களுக்காக. இதை நல்ல சூடாகவும் குடிக்கலாம், நல்ல வெயில் காலத்துல எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்கலாம். ஓகே, இந்த ரெசிபி பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.